யோ முட்டாள் எது முட்டாளா இப்ப பாரு வந்து சேனலோட 25வது வீடியோ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். இந்த வண்டி ஏன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க? செகண்ட்ஸ் இந்த வண்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு கிடைச்சதே ஒரு லக்கு. நீங்க வந்து 1998ல வந்து இந்த வண்டி வந்து பிராண்ட் வந்து இந்தியா கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் அவங்களும் இன்ஜின் வேலை செய்யல. நான் வாங்கி 2 வருஷம் ஆச்சு, நானும் இன்ஜின் வேலை செய்யல. 4000 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்காராமா. மைலேஜ் 70+. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வண்டி ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவாஸ்கில வந்து ஒரு பயங்கரமான ஓல்டு மாடலை தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அண்ட் ஸோ இது வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் ஏன் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஹேண்ட் பைக்காக இருந்தாலும் சரி, இதை வந்து கவாஸ்கில வந்து நியூ மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும். ஸோ ஓல்டு மாடல் பார்த்தீங்கன்னா வந்து அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1998 சம்திங் வந்து இது இந்த வண்டி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அன்னையிலேருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ இருந்து ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவாஸ்கோட வந்து பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் வந்து நிறைய பேருமே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பேசிக் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 லட்ச ரூபா வரைக்குமே அந்த வண்டி வந்து இருக்குங்க. ஸோ ஃபைனலி சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. ஸோ ரொம்பவே தேங்க்யூ. ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சேனலோட 25வது வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ரொம்ப வளரன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 25ங்கிறனால ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டு அதனால வந்து வளர்றேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த பார்த்தீங்கன்னா வீடு வந்து என்னை விட்டு போகிறது இல்லை. அது வந்து மனசுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கு. அது வந்து போகாது. ஓகே, 25வது வீடியோ வந்து வெற்றிகரமாக முடியும் நல்லபடியாக. ஏன்னா வந்து இது வரைக்குமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் பண்ணிக்க இந்த வண்டி போடுங்க அந்த வண்டி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே நன்றிங்க. ஓகே, நான் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 25வது வீடியோ கவாஸ்கி வண்டி தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாடல் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1998 வந்து இந்த வண்டி வந்து பிராண்ட் வந்து இந்தியா கொண்டு வந்தாங்க. ஸோ பாக்ஸர் அப்படிங்கிற மாதிரி மாடல் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின், அதாவது 2002 வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து 98 வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து 2002 மாடலில் வரக்கூடிய ஸோ ஏர் கூல்டு வித் வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டாப் ஸ்பீட் எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூவில் ஸோ இதோட சிசி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.27 சிசி வரைக்கும் இதோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வால்வ் வந்து ஆப்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஸோ மைலேஜ் எவ்வளோ தருது, ஸோ யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த வண்டி மாடலில் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஸோ வச்சிருக்க ஓனர்கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் வந்து சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லேண்ட் வீடியோ, சேல்ஸ் வந்து கார்ஸ் வீடியோ, செகண்ட் ஹேண்ட்ஸ் வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த சேல்ஸ் வந்து ஐட்டம் எல்லாமே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நிறைய பைக்ஸோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறதுமே நமக்கு தாராளமாக அப்லோட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஏன் பர்டிகுலராக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுங்க. ஸோ வந்து ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓனர்ஷிப்ட வந்து கேட்டோம்னா ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கே சொல்லுவாங்க. பட் இருந்தால் ஒரு வீடியோ மூலியமாக பார்த்தோம்னா ஸோ ஓனர்கிட்ட வந்து என்னென்ன இருக்குங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த வண்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஸோ வந்து 4000 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்காராமா, என்ன காஸ்ட்டில் எடுத்திருக்காரு, ஸோ தெரிஞ்சவங்க மூலியமாக எடுத்தாங்களா என்னங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரெண்டில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வண்டியோட ஓனர் வந்து தம்பி தான். ஸோ தம்பிகிட்ட தான் வந்து என்னென்ன ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குங்கிறது ஃபுல்லாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். தம்பி ரொம்பவே நன்றி நீங்கள் வந்து 25வது வீடியோ கொடுத்ததுக்கு. ஓகே, உங்கள் நேம் சொல்லிடுங்க. பெரிய யோகராஜ். ஓகே தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஷோ நேம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதாவது புது பைக் வாங்க போகிறவங்களுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ்ங்கிறது பார்க்கறதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஸோ நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க, ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேவா? இந்த வண்டி ஏன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க?
நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் கையில இருந்த காசுக்கு இந்த வண்டி தான் எடுக்க முடிஞ்சது. அதனால இந்த வண்டி நான் எடுத்தேன் இப்ப. ஓகே. எடுக்கும்போது என்ன பிரைஸ்ல எடுத்தீங்க? எடுக்க ரூ. 4000 எடுத்தேன். ஓ! அவ்வளோ சீப்பா கிடைச்சதா இந்த வண்டி? அவ்வளோ சீப்பா தான் கிடைச்சது எனக்கு. ஆல்ரெடி ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப நாள் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்ப எனக்கு வேணும்னு சொன்னேன். நீங்க குடுக்க வேண்டிய அமௌண்ட் குடுத்து எடுத்துட்டு போய்க்கங்கன்னாங்க. அப்ப என்னால முடிஞ்சது ரூ. 4000 குடுக்க முடிஞ்சது. நான் குடுத்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே. அது வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணீங்களா? இல்ல. நான் என்னோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மட்டும் ரூ. 2000 செலவு பண்ணேன். அது போக 2 டைம் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மத்தபடி எந்த செலவும் நான் பண்ணவே இல்ல. காஸ்ட்னா எவ்வளோ ஆயிருக்கும்? இப்ப ரூ. 4000 ஆயிருக்கும். ஸோ நீங்க அது எக்ஸ்ட்ராவா நீங்க எவ்வளோ காசு எடுத்தீங்க? செலவு பண்ணி எக்ஸ்ட்ரானா ரூ. 3000 செலவு பண்ணியிருப்பேன். ஓகே, ஓகே. அவ்வளோதான். மத்தபடி எதுவும் செலவு பண்ணல. ஓகே, ஓகே. ஓகே தங்கம். ஓகே. செகண்ட் ஹேண்ட் பைக் போறது வந்து பெனிஃபிட்டா? அன்பெனிஃபிட்டா? அதாவது வந்து இது செகண்ட்ஸ் நெறைய பேர் வந்து விரும்புவாங்க. பட் ஆனா புடிக்காது. அவங்க செகண்ட்ஸ் பைக் எடுக்கிறது நல்லா இருக்குமா? செகண்ட்ஸ் இந்த வண்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு கிடைச்சதே ஒரு லக்கு. ஓகே. மத்தபடி இது இருக்குமாங்கிறது டவுட் தான். ஓகே, ஓகே. மத்தபடி இதுல வேற அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இப்போ எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டிங்கிறது இப்போ யாருக்குமே பெருசா வெளியவே தெரியாது. அதனால நானே என்ன சர்ச் பண்ணி தான் நெறைய டைம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதான். இந்த வண்டி வந்து நமக்கு இப்போ எனக்கு கிடைச்ச ஒரு லக்கு. மத்ததுக்கு கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே, ஓகே. அதுபோக மைலேஜும் பிரச்சனை கிடையாது. ரூ. 100 அடிச்சா 1 வாரம் ஓட்டலாம். 10 நாள் பக்கம் நம்ம லோக்கல்ல ஓட்டுறதுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு 60 பிளஸ் கிடைக்கும் அந்த மைலேஜ் அப்படிங்கிறீங்களா? மைலேஜ் 70 பிளஸ். ஓகே. 70 கிடைக்குது ப்ரோ. இந்த மாரி வண்டி விடுறதுக்கு யாருக்கா மனசு வருமா? ஓகே, ஓகே. அது ரூ. 4000 இப்ப தம்பி வந்திருக்கா. அப்ப ரொம்பவே லக்கு தான். பரவால்ல 70 பிளஸ் கிடைக்குதுல்ல உங்களுக்கு அந்த இந்த வண்டியா இருந்தாலும். இது 70 எனக்கு பிரச்சனையே இல்ல. ஓகே. ரூ. 100 பெட்ரோல் அடிச்சேன்னா 1 வாரம் எங்க வேணாலும் ஓட்டிட்டு வந்துரலாம். ஓகே. லோக்கல்ல போறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்ல. ஓகே. லோக்கல்ல மட்டும் ஓட்டிட்டு இதுக்கு வச்சிருக்கேன் அவ்வளோதான். ஓகே. ஓகே தங்கம். தாண்டி வந்து அந்த மைலேஜ் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ டாப் ஸ்பீட் அதாவது நீங்க எவ்வளோ போயிருக்கீங்க இந்த வண்டியில? 80 போயிருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ அதான் ஸ்பீட் லிமிட் அந்த அதுக்குள்ள தான் இருக்கணும். ஸோ அதுக்குள்ள போனாலே மைலேஜ் நல்லா தருது. அந்த ஸ்பீடுக்கு போனாலும் நம்ம வண்டிய நார்மலா விரட்டினாலும் ஓகே. அந்த மைலேஜ் டிராப் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஓகே. ஆனா 80 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஓகே. பிரச்சனை இருக்காது. ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில நீங்க என்னென்ன ப்ளஸ்ன்னு பாப்பீங்க? வண்டி இது பிளஸ் வந்து எனக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு பெட்ரோல் சேவ் ஆகுது. ஓகே, ஓகே. மற்றபடி ஓவர் ஸ்பீடு கிடையாது. ஓகே. நார்மலா போயிட்டு நார்மலா வந்துரலாம். பிக்கப்பு ஃபுல்லா இருக்கு. 2 பேர் வச்சாலும் 3 பேர் வச்சாலும் போயிட்டு வந்துரலாம். ஓகே. மற்றபடி லாங் எங்கேயுமே போனதில்ல இந்த வண்டியில. இல்ல ஒரு டைம் போயிருக்கேன். அந்தியூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஒரே நைட்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன். ஓகே, ஓகே. மற்றபடி லாங்குங்கிறது பெருசா எங்கேயும் வெளிய போனதில்ல. அதுக்கப்புறம் எதுவுமே இதுக்கு செலவுங்கிறது எதுவுமே பண்ணல நானு. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. மைனஸ்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு இந்த வண்டியில பிடிக்கல. வந்து இத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் எனக்கு பிடிக்கும். சஸ்பென்ஷன் அந்த மாரி இருக்கு. பெயின் ஆகும். அந்த மாரி மைனஸ்னா என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி எல்லாம் மைனஸ்ங்கிறது இந்த வண்டியில ஒண்ணுமே இல்ல. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு கிழிஞ்சிருக்கு. அத மட்டும் மாத்தணும். அது டயர் மோசம். அது மட்டும் மாத்தணும். மத்தபடி வண்டி நல்லா இருக்கு அவ்வளவுதான். ஓகே, 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 ஓகே ஜி. ஓகே அதானே இன்ஜின் உங்களுக்கு செலவு ஏதாவது வைக்குதா? ஏதாவது செலவு? அந்த மாதிரி இதுவரைக்கும் அவங்களும் இன்ஜின் வேலை செய்யல. நான் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. நானும் இன்ஜின் வேலை செய்யல. 2 டைம் ஆயில் மட்டும் மாத்திருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, ஓகே. மத்தபடி எதுவுமே பண்ண கிடையாது வண்டிக்கு. ஓகே, ஓகே தங்கம். அத தாண்டி இந்த வண்டி இங்க நடு ரோட்ல நிறுத்தியிருக்கா? ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு சில வண்டி பெட்டா இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த வண்டி ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து வண்டி நடுவுல நிறுத்தியிருக்கா? நான் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு டைம் பெட்ரோல் ட்ரையே என்னை எங்கேயும் நிறுத்தினது கிடையாது. எங்கேயும் கீழே விழுந்ததும் கிடையாது. இக்கட்டான சூழ்நிலையில வண்டி ஓட்டியிருக்கேன். ஆனாலும் அந்த இதுலேருந்து வெளியே வந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு டைமோட வண்டி கீழே விழுந்ததில்ல. என்னையும் கீழே தள்ளினதில்ல. ஓகே. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ராசியான வண்டி சொல்லுவீங்கல்ல? மற்றபடி எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. ஓகே, ஓகே. எங்கேயும் ட்ரை ஆகி நின்னது கிடையாது. நான் எடுத்துட்டு வருவேன். இப்போ ரூ. 100 அடிச்சு 1 வாரம் ஓட்டுறோமா, அர்ஜென்ட்டாக எங்கேயாவது போகும்போது ட்ரை ஆயிருமோன்னு பயந்துட்டே தான் போவோம். பட் அது போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து ட்ரை ஆகும் போதே வழியில் எங்கேயுமே நின்னதில்லை இது வரைக்கும். ஓகே, ஓகே, ஓகே. அதனால நிறைய பேர் கேட்டாங்க வண்டி எனக்கு கொடுத்துருன்னு. நான் கொடுக்க மாட்டேன். சும்மாவாவது நிக்கட்டும்னு சொல்லி தான் வச்சிருக்கேன் இப்ப. ஓகே, ஓகே, ஓகே. ஓகேம்மா. ஓகே தங்கம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் பைக்ல வந்து நெறைய பேர் வாங்கணும்னு ஆசையா இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து செகண்ட்ஸ்ல வந்து மோஸ்ட்லி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷனால வந்து இப்போ புது பைக் வாங்க போறதுங்கிறது ரொம்பவே ரேரா இருக்கும். அதனால செகண்ட் பைக் நம்ம போவோம். அப்படி பார்த்து போகும்போது நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்க நம்ம தாராளமா நெறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லலாம். நீங்க செகண்ட்ஸ் வண்டி எடுக்கும்போது டயர் கண்டிஷன் பார்க்கணும். இன்ஜின் கண்டிஷன் பார்க்கணும். மற்றபடி வண்டி எப்படி சொல்றது? எஃப்சி இன்சூரன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த பெயிண்டிங் ஃபேட் ஆகாமல் இருக்கா, அந்த மாதிரி இடம் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த வண்டியெல்லாம் கிடச்சதுன்னா நம்பி தைரியமாக வாங்கலாம். ஓகே. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃப்சி மட்டும் கரண்ட்டில் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வண்டி எடுத்து ஜாலியாக வச்சுக்கலாம். ஒரு பிரச்சனையும் வராது. வண்டி மெயின்டெனன்ஸ் செலவும் கம்மி தான்.
ரொம்ப பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது. அப்புறம் அவ்வளோதான். ஓகே, ஓகே. யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு மாடல்ல வந்து செகண்ட்ஸ்ல வந்து எங்கேயாவது கிடைச்சுன்னா தாராளமா நீங்க பார்த்து ஒண்ணு டக்குன்னு எடுத்துருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டியோட ஓனர்ஷிப் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம வந்து வண்டிய வந்து ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்துருவோம். ஸோ 2002 மாடல்ல வந்து நம்ம ஓட்டி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கேட்கணும். வண்டி இத நம்ம வந்து எல்லா வண்டியும் ஓட்டி பார்ப்போம். வண்டி ஓட்டி பார்க்கலாமா? தாராளமா ஓட்டி பாருங்க. ஓகே. ஓனர் சொல்லிட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனல் நேம் வந்து ஃப்ளாக்கிங் கேலரி. நீங்க நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. ஓகே, சொல்லிடுறேன். சொல்லுங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ண வந்து அவர் சொல்லிட்டாரு. ஸோ வந்து தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வண்டியை ஓட்டி பார்த்துடலாம். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரவுண்டு வந்து கெஞ்சி கூத்தாடி வாங்கியாச்சுங்க. ஸோ வந்து நம்ம வந்து ரிவ்யூ எடுக்க போகிறோமோ இல்லையோ, ஸோ வந்து எல்லா வண்டியும் ஓட்டி பார்த்து ஒரு ஃபீலை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2002 எடுத்த மாடல். அண்ட் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BS4 மாடலில் வரக்கூடியது. ஸோ 2002 வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டியில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்னென்ன ஃபீல் இருக்குங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஓனர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், ஸோ பிக்கப் வைஸாக இருக்கட்டும், என்னங்கிறது நம்ம ஓட்டி பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து ஒரு கிளான்ஸ் புரிஞ்சிடும். ஸோ வாங்க ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துருவோம். ஸோ சாவியுமே லைக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு கீ மெட்ட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவாஸ்கியில் ஸோ கிளச் இல்லை. ஸோ வந்து ப்ரோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தானே? ஓகே 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 ஃப்ரண்ட்டில் தான். ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் ஆகும் நமக்கு வந்து ஃபஸ்ட் கியர் பேக் கியர் போட்டே பழகியாச்சு. ஓகே, வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்குது. இந்த ஃபீல் லைக் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஐயோ அந்த வண்டி பேர் வேறு மறந்துருச்சு ப்ரோ. இப்படி வந்து வருமே புல்லட்டில் வந்து இப்படி ஒரு புது இந்த சிம்புவோட படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொசிஷனில் ஒரு வண்டி வருமே, என்ன வண்டி? 350. அந்த வண்டி ஃபீல் வந்து லைட்டாக வந்து இந்த ஃபீலுக்கு வருது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் அப்படி பெண்ட் ஆகி இதோட ஹேண்டில் பார் வந்து தூக்கி கொடுக்குது. ஸோ ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ ஹேண்டில் பார் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆக்சுவலாக பார்க்கும்போது ஓல்டு வெர்ஷனுங்கனால ஸோ அந்த மீட்டர்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓல்டு வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் கியர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து பேக் கிடையாது, எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்துருவோம். எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டு. உட்காரும் அழகிலாகத்தான் குதிக்க போகிறேன். ஆரம்பிச்சிடுத்து பகவான வேண்டிக்கோங்க. மூணாவது ரவுண்டு நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பரிகாரம் பண்ணி காட்டுவேன். வண்டி பார்த்தீங்கன்னா சவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த RX 100ல வந்து ஒரு 20% கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அது அளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் போகுது அந்த RX 500 சவுண்டு லெவலுக்கு. பிக்கப் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல்லே வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ சடன்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து பார்க்கும்போது நீங்கள் வாங்கும்போது தாராளமாக பார்த்துக்கோங்க. அதான் அவர் ஓனர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபா அந்த அளவுக்கு தான் செலவு பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வண்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவாஸ்கியில் வந்து பாக்ஸர் ஹோல்டு மாடல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ ஏன் வண்டி இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இந்த அளவுக்கு தங்க குட்டியாக வந்து எங்கள் வீட்லேயுமே இந்த வண்டி வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணலாங்க. ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கவாஸ்கியில் வந்து வண்டி வாங்க போகிறாங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ செகண்ட்ஸில் புரியலப்பா, ஃபைபர் இல்லையா, எல்லாமே அலுமினியம். ஓகே 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 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் அனலைஸ் பண்ண பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அலுமினியம்லாம் வந்து இந்த வண்டி வந்து பயங்கரமாக இருக்குங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் வந்து புட் பண்ண கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு அலுமினியம் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை நம்ம ஃப்ரண்ட்லேயே வந்து சொல்ல மறந்துட்டேன். வண்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் இப்போ தாராளமாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மாடல் வந்து செகண்ட்ஸில் பைக் வாங்க போனாங்கன்னா இந்த மாடல் நீங்கள் சஜெக்ஷன் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக கான்ஃபிடென்ட்டாக ஸோ நான் அடித்து சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நன்றிங்க நீங்கள் வந்து இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ அடுத்து நல்லதாக வந்து 26வது நல்லா பயங்கரமாக வீடியோ வந்து எடுத்து வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேங்க. ஸோ வரட்டுங்களா போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாலுமே நிறைய கமெண்ட் சும்மா ஜிங்க வேறு
ஏன்னா வரல வைக்கிற யோ முட்டாள் எது முட்டாளா இப்ப பாருயா ஆண்டி ஆண்டி புடிக்குது ஆண்டி ஆண்டி வந்து ரொம்ப பயங்கரமா தூக்கிடுச்சு ப்ரோ. ஓகே, இனிமே வந்து வண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து கவாஸ்கி வந்து பயங்கரமா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப சொல்லவா வேணும், 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க ப்ரோ. எனக்கே ஒரு செகண்ட் பதறிடுச்சு. ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம்.